எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 2 ஜனவரி 2025 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளி இறுதியில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, இந்திய விமானப்படையின் மேற்கு படைப்பிரிவின் புதிய தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? இந்திய விமானப்படையின் மேற்கு படைப்பிரிவின் புதிய தளபதியாக பொறுப்பேற்றவர் ஜிதேந்திர மிஸ்ரா. அடுத்து இரண்டாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டின் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான ஐசிசி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய வீரர் யார்? 2024ஆம் ஆண்டின் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான ஐசிசி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா. அடுத்து, எந்த ஆண்டை சீர்திருத்த ஆண்டாக கடைபிடிக்க பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 2025. அடுத்து, 2025ஆம் ஆண்டுக்கான தியான் சந்த் கேல் ரத்னா விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது, அதாவது அறிவிக்கப்பட்டது? 4 பேருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த விருதுகள்லாம் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும். 2025ஆம் ஆண்டுக்கான தியான் சந்த் கேல் ரத்னா விருது 4 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த விளையாட்டு விருதுகளுடைய டீட்டெயில்ஸ் நான் அடுத்த காணொளியில் உங்களுக்கு முழுசாக கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து, 2025ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டது? 32 பேர். அடுத்து, அதாவது பயிற்சியாளருக்கு வழங்கப்படும் 2025ஆம் ஆண்டுக்கான துரோணாச்சாரியா விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டது? 3 பேர். அதாவது தியான் சந்த் கேல் ரத்னா விருது 4 பேர், அதே மாதிரி 32 பேர் அர்ஜுனா விருது, அதே மாதிரி 3 பேர் துரோணாச்சாரியர் விருது. இது நம்ம தனி காணொளியில் டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து, 7வது கேள்வி, 30வது தேசிய சப்ஜூனியர் நெட்பால் சாம்பியன்ஷிப் ஆடவர் பிரிவில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? தமிழ்நாடு. அடுத்து, 30வது தேசிய சப் ஜூனியர் நெட்பால் சாம்பியன்ஷிப் மகளிர் பிரிவில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? தமிழ்நாடு. அடுத்து, எந்த ஆண்டில் 123 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிக வெப்பநிலை பதிவாகியுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது? எந்த ஆண்டில் 123 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது? 2024. அடுத்து, இந்தியா பாதுகாப்புத்துறையின் ஏற்றுமதி எத்தனை கோடி ரூபாயை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்? ரூபாய் 21,000 கோடி. அடுத்து, அமெரிக்காவில் நடைபெற்ற உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் 2024இல் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை ஆர் வைஷாலி. இதில் ஜூ வென்ஜூன் கோல்டு மெடல், அதே மாதிரி லீ டிங்லி சில்வர் மெடல், ஆர் வைஷாலி வெண்கலம், அதாவது பிரோன்ஸ் மெடல். இந்திய வீராங்கனை வெண்கலப் பதக்கம் வென்றார். அடுத்து, சென்னையின் 4வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அடுத்து, 2024ஆம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2024ஆம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது?
டிஎம் கிருஷ்ணா. டிஎம் கிருஷ்ணா. அடுத்து சமீபத்தில் காலமான கேஎஸ் மணிலால் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? தாவரவியலாளர். பத்மஸ்ரீ விருது பெற்ற தாவரவியலாளர். அடுத்து வெம்பங்கோட்டை விஜய கரிசல்குளம் 3ஆம் கட்ட அகழாய்வில் கைரேகை பதிவுடன் கூடிய அள்ளி மொட்டு வடிவிலான ஆட்டக்காய் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 2 ஜனவரி 2025 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது 2017 டிசம்பரில் தொடங்கி இருந்தாலும் அதாவது 2018 தான் நம்ம வீடியோ வந்து அதிகமாக போட ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இது வந்து 7ஆம் ஆண்டாக நம்ம சேனல் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பேராதரவுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் அடையவே இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த 1 லட்சம் ரீச் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சேனல் வந்து எந்த விதமான ப்ராஃபிட் இல்லாமல் தொடர்ந்து அதாவது தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா தினசரி நடப்பு நிகழ்வுகள் மட்டுமல்லாமல் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான ஜென்ரல் நாலேஜ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தேவையான பொதுத்தமிழ், இந்த மாதிரியான காணொளிகள்லாம் நம்ம சேனலில் இடம்பெறுது. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.